நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டாதான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் போறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். POCO X3 6.67 inchல full HD plus display தராங்க, 1080p resolutionல, aspect ratio 20:9, pixel density 395 pixel per inch, IPS LCD display தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 120Hz refresh rate வந்து கொடுத்திருக்காங்க. HDR10 support இருக்கு, Corning Gorilla Protection 5 வந்து கொடுத்திருக்காங்க. Realme 7 Proக்கு வந்தீங்கன்னா 6.4 inchல full HD plus display தராங்க, 1080p resolutionல, aspect ratio 20:9, pixel density 411 pixel per inch. இதுக்கு super AMOLED display வந்து கொடுத்திருக்காங்க, 60Hz refresh rate வந்து கொடுத்திருக்காங்க. Corning Gorilla Protection 3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon 732G வந்து யூஸ் பண்ணிருக்காங்க POCO X3ல. and இது ஒரு octa-core ப்ராசஸர், highest clock speed 2.4 GHz, சிப்ஸோட சைஸ் 8 nanometerல பில்ட் பண்ணுது. and GPU பாத்தீங்கன்னா Adreno 618ல வந்து ரன் ஆகுது. Realme 7 Proல Snapdragon 720G வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு octa-core ப்ராசஸர், highest clock speed 2.3 GHz, சிப்ஸோட சைஸ் 8 nanometerல பில்ட் பண்ணுது. GPU பாத்தீங்கன்னா Adreno 618ல வந்து ரன் ஆகுது. சோ இதுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ப்ராசஸரையும் அப்படியே சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப CPU பர்ஃபார்மன்ஸ்ல Snapdragon 732G ஒரு 5% கிட்ட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது உங்களால பார்க்க முடியுது. அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லயும் Snapdragon 732G கொஞ்சம் 5% பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பேட்டரி லைஃப் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பிகாஸ் ரெண்டுமே 8 nanometerல பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸரா இருக்கு. ஸோ Snapdragon 720G கம்பேர் பண்றப்ப Snapdragon 732G ஒரு 5% கிட்ட பெட்டராகவே இருக்கு. பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் பேட்டரி சைடு வந்தீங்கன்னா POCO X3ல 5160 mAh வந்து கொடுத்துருக்காங்க. 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்ல அடாப்டர் வந்து கொடுத்துறாங்க. USB போர்ட் டைப் C தான். ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மோட்ல வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே Realme 7 Proக்கு வந்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்ல அடாப்டர் வந்து கொடுத்துறாங்க. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்ப்ளேல வந்து கொடுத்திருக்காங்க. கேமரா சைடு வந்தீங்கன்னா POCO X3ல 64 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. 13 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ அண்ட் தென் 2 மெகாபிக்சல்ல டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல ஒரு சிங்கிள் செல்ஃபி ஷூட்டர் 20 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. Realme 7 Proல 64 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ தென் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் ஒரு சிங்கிள் செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலையும் யூஸ் பண்ணிருக்கு கேமரா சென்சார் பாத்தீங்கன்னா ஒரே சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, Sony IMX682 சென்சார். தென் POCO X3 உடைய சிம் ஸ்லாட் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஸ்லாட் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ரெண்டு சிம் போடலாம், அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. Realme 7 Proல உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க செப்பரேட்டா மெமரி கார்டும் போட்டுக்கலாம், பிளஸ் அடிஷனலா ரெண்டு சிம்மும் வந்து போட்டுக்க முடியும். லான்ச் டேட்னு பாத்தீங்கன்னா POCO X3 செப்டம்பர் 22ஆம் தேதி வந்து லான்ச் ஆனது. and Realme 7 Pro பாத்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி வந்து லான்ச் ஆனது. இந்த ரெண்டு மாடல்ஸோட பிரைசிங் அண்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா POCO X3 உடைய பேஸ் வேரியன்ட் 6GB and 64GB நமக்கு அவைலபிளா இருக்கு. இதோட பிரைசிங் 16,999க்கு வந்து இப்போ செல் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சேல் அக்டோபர் 5 அன்னைக்கு வருது. and Realme 7 Pro பொறுத்த வரைக்கும் இதோட பேஸ் வேரியன்ட் 6GB and 128GB வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 19,999க்கு வந்து இப்போ செல் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ரெண்டு மாடலுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைடுல பெஸ்டான ஒரு மாடலா இருக்கு. சோ நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங்காக மட்டும் தான் மொபைலை வாங்குறீங்க அண்ட் என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 17K தான் இருக்கு அப்படின்ற பட்ஜெட்டுக்கு நீங்க கண்ணை மூடிட்டு POCO X3 வந்து வாங்கலாம். ஸோ இதுல வந்து எக்ஸ்ட்ராவா கேமிங்காக நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் டெக்னாலஜி ஆகட்டும், ஸோ லீனியர் மோட்டார் ஆகட்டும், அண்ட் கேமிங் பூஸ்ட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து POCO X3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா POCO X3க்கு நம்ம செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா POCO X3 பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். Realme 7 Pro பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேமிங் ஆகட்டும், டே டு டே எல்லாத்துக்குமே ஓகேவா இருக்கும். முக்கியமா இதுல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு 20,000 நல்ல ஒரு மொபைல் வாங்கணும், அதுல AMOLED டிஸ்ப்ளேயும் இருக்கணும், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க Realme 7 Pro வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.